அன்பான நண்பர்களே, இஸ்ரவேலை குறித்து 1ஆம் தேதியிலே நாம் பார்த்தோம். இந்த காலை வேளையிலே நான் அதை தொடர விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அன்பானவர்களே, ஏற்கனவே நமக்கு சில பின்னணிகள் தெரிந்திருக்கலாம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், அது உங்களுக்கு நல்லது. இஸ்ரவேலுக்கு முன்னாலே ஒரு பேர் இருக்கிறது, அது யாக்கோபு. யாக்கோபு ஈசாக்கு என்ற அவனுடைய தகப்பன் அவனுக்கு சூட்டின பெயர். ஆனால் தேவன் கொடுத்த பெயர் யோர்தான் நதி கரையோரத்திலே இஸ்ரவேல் என்கிற பெயர். அது எந்த மனிதனும் கொடுக்கவில்லை, எனத்தான் கொடுக்கவில்லை, தேவாதி தேவனே அந்த பெயரை கொடுத்தார். ஆகவே அந்த பெயரிலே பெருத்த விசேஷம் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் யாக்கோபின் சந்ததி அது பெருகி பலுத்து ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் வந்துவிட்டது. இனியும் இஸ்ரவேலுக்கு பெரிய பாக்கியம் காத்திருக்கிறது சத்திய வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே, நீ பூ பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதற்கு நேராக இந்த இஸ்ரவேலின் கூட்டம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயும் உயர்வு, மறு உலகத்திலேயும் பரலோகம். ஆகவே இங்கே நான் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். அருமையானவர்களே, தேவன் அவனுக்கு கொடுத்த பெயருடைய அர்த்தம் தேவனுடைய பிரபு, தேவனுடைய வாரிசு, தேவனுடைய பிள்ளையின் அர்த்தம். ஆகவே யாக்கோபு என்றால் எத்தன் என்று சத்தியவேதம் தெளிவாக சொல்லுகிறது. எத்தனாயிருந்த இந்த மனிதனை தேவனே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அன்றைக்கு யோர்தான் நதி ஓரத்திலே தனித்தவன் தேவனோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பெயரை அவனுக்கு மாற்றி கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய சுலாக்கியம்! யாக்கோபு அருமையானவர்களே, தேவனை பரலோகத்திலிருந்து கீழே இறக்கி கொண்டு வர முடியாது. தேவன் மனமும் வந்து பரலோகத்தை விட்டு இறங்கி அன்றைக்கு பூமிக்கு வந்தார். அவனை மனதிலே வைத்து மாத்திரமல்ல, நம்மையும் மனதிலே வைத்து, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் மனதிலே வைத்து ஒரு நீண்டகால திட்டத்தோடு தேவன் யாக்கோபிலே இதை ஆரம்பிக்கிறதும் நாம் பார்க்கிறோம். அந்த ஆரம்பித்தது இன்று வரை முடியவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நித்தியம் வரைக்கும் தொடரும். இதிலே நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஆகவே இதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, யாக்கோபு இருந்த நாட்களிலே அவனுக்கு கிடைத்த பங்கு வேற,
தேவன் இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்த பின்பு அவனுக்கு கிடைத்த பங்கு வேறே, முற்றிலும் வேறே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு எச்சன் சொந்த அண்ணனை ஏமாத்தினான், கண் தெரியாத அப்பாவை ஏமாத்தினான். வாழ்க்கையிலே தோல்வி. யாரை எப்படி பறித்து முன்னேறலாம் என்கிற தவறான ஒரு எண்ணம் இதுவரை நிறைந்தவனாய் அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய பிறப்பை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவங்க அண்ணே ஏசாவுடைய காலை திருக்கிட்டு வரான். நான் தான் முந்தி வரணும்னு நீ வந்துட்ட. ஆக அவ்விதமான ஒரு மனிதனை தேவன் பரிசுத்தனாய், ஆரோக்கியமானவனாய், நீடிய ஆயுள் உள்ளவனாய், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய உன்னத திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு புருஷனாய் மாற்றின கதையை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 32:23. யாக்கோபு தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதே கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையிலே யாக்கோபின் தொடை சந்து சுளிக்கிட்டு அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை கேட்டான். பாருங்கள், ஆசீர்வாதத்தை திருடி, அண்ணனிடத்திலிருந்து அப்பாவிடத்திலிருந்து திருடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆதங்கத்தோடு அருமையானவர்களே முன்னேறின ஒரு புருஷனை தேவன் அருமையானவர்களே அழைப்பில்லாமல் தொடர்ந்து வந்து அவராகவே முன் வந்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய பெயரை மாற்றுகிறதை பார்க்கிறோம். பெயர் மாறினது மாத்திரமல்ல, அவளே மாறிவிட்டான். முற்றிலுமான ஒரு மாற்றத்தை அவனுக்கு கொடுத்து அருமையானவர்களே அவன் விரும்பின ஆசீர்வாதத்தை அவனுக்கு அருளின் அவர் காட்சி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இந்த இஸ்ரவேல் என்கிற இந்த கூட்டம் அது தொடர்ந்து வருகிறது என்பதை நீங்கள் வேதத்தை கவனித்தீர்களானால் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இஸ்ரவேல் மூலமாக தாவீதின் மூலமாக இயேசுவின் மூலமாக இன்றைக்கு இருக்கிற சபை இவ்விதமாய் தொடர்ந்து வருகிறது, போய்கொண்டே இருக்கும். எது வரைக்கும் போய்கொண்டிருக்கும்? 2ஆம் வருகை வரைக்கும் அருமையானவர்களே இந்த கூட்டம் பெருகிக்கொண்டே போகும் என்று வேதம் வாக்கு பண்ணுகிறது. இந்த கூட்டத்தில் நாமும் இருக்கிறோம். இது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இந்த கூட்டத்திலே, இஸ்ரவேல் கூட்டத்திலே இருக்கிறீர்கள். உங்களுடைய பேரை போட்டு அதுக்கு பின்னாலே இஸ்ரவேல் என்று எப்போதும் மனதில் உங்களுக்கு எண்ணம் இருக்க வேண்டும். இதெல்லாம் அருமையானவர்களே நாம் மனதிலே நம்புவதிலே ஆரம்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என் பேர் ஹாரிஸ், எங்கள் அப்பா கொடுத்த பேர். அதில் பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. ஆனால் இஸ்ரேல் என்ற பெயரை கர்த்தர் அவராகவே எனக்கு சூட்டி இருக்கிறார்.
அது மகத்தான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. அவைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அது தானாகவே அருமையானவர்களை தேடி வந்து இந்த ஆசீர்வாதங்கள் பின்னாலே ஓடி வந்து உன்னை விரட்டி பிடித்து உன்னை ஓவர்டேக் பண்ணி முன்னாலே ஓடி போகும் என்று உபாகமம் 28 எழுதியிருக்கிறபடி இதுவரைக்கும் அருமையானுடைய வாழ்க்கையிலே அவ்விதமாகத்தான் சம்பவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளம் ஆசீர்வாதங்களை கர்த்தரங்கே ஸ்டோரை வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதன்படி அருமையானுடைய அது நடக்கும். ஆகவே உலகத்திலேயே அழியாத ஒரு சந்ததி இருக்கிறது, அது இஸ்ரவேல் சந்ததி. அதில் நீங்கள் ஒரு பங்காக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். என்றால் 800 கோடி மக்கள் இருக்கிற இடத்திலே ஒரு சிலரை மாத்திரம் கர்த்தர் அருமையானே பேர் மாற்றி இருக்கிறார், ஆள் மாற்றி இருக்கிறார், வாழ்க்கை தரத்தை மாற்றி இருக்கிறார், செல்வத்தை மாற்றி இருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்தை மாற்றி இருக்கிறார். எல்லாம் அவராகவே செய்தது. நாம் ஏதோ ஒன்று அவருக்கு கொடுத்ததுனால அவர் செய்கிறதில்லை, அவருக்கு தேவையில்லை. ஆனால் மனிதர் அவருக்கு தேவை. மனிதரை தேவன் நேசிக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து மாத்திரமல்ல, என்ற தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கொஞ்சம் கொஞ்சம் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே அந்த தேவன் நம்மை தேடி வந்து மனமும் வந்து இந்த பேரை நம்முடைய பேரோடு சேர்த்து விட்டிருக்கிறார். பிரகாரமாக அந்த பேர் வளர்ந்துட்டோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் எப்போதும் ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நான் ஒரு இஸ்ரவேலன், ஒருவேளை பிறப்பின்படி இல்லாமல் இருக்கலாம். தேவாதி தேவன் இந்த பெயரை எனக்கு சூட்டி இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு தங்கும் என்று நம்ப வேண்டும். எல்லா நம்பிக்கையில் தான் கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய ஆசீர்வாதங்களே இருக்கிறது. அநேரம் வந்து கேட்குறாங்க, இது எப்படின்னு. எல்லாம் விசுவாசம் அல்லது நம்பிக்கை. கர்த்தரது பேரை என்னை தேடி வந்து எனக்கு கொடுத்துருப்பார். ஆனால் இனி என்னை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். இதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை, உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கெத்செமனே தோட்டத்திலே எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சார்பிலே எல்லாவற்றையும் அவர் செய்து இன்றைக்கு ஆசீர்வாதங்களை நமக்காக ஆயத்தப்படுத்தி அவளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆசீர்வாதத்துக்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மனதிலே ஆழத்திலே பதித்து கொள்ளுங்கள். போராட வேண்டும், மன்றாட வேண்டும், அழ வேண்டும், கண்ணீர் விட வேண்டும், உபவாசிக்க வேண்டும், தேவனோடு போராட வேண்டும் என்ற எண்ணங்களெல்லாம் விட்டுவிட்டு, இதுதான் பல ஆண்டுகளில் பல வருடங்கள் பல மாதங்கள் என்னுடைய மனதிலே அருமையான்களை நிறைந்திருந்தது. ஆனால் தேவன் வேறே திட்டத்தை வைத்திருந்தார். பாருங்கள், ஒரு காரியத்தை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நான் 1000 பிரசங்கம் கேட்டிருக்கேன், ரொம்ப மிகப்படுத்தி சொல்லவில்லை. 1000 பிரசங்கம் கேட்டிருக்கேன். யாக்கோபு தேவனோடு போராடினான், ராவெல்லாம் போராடினான் என்று பல பிரசங்கமார் பல தடவை சொல்றதை கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதத்தை ஆழமாய் பார்க்கும் பொழுது யாக்கோபு தேவனோடு போராடவில்லை, தேவன் யாக்கோபோடு போராடினார். எதற்கு தெரியுமா? யாக்கோபை மாற்றுவது அவருடைய நோக்கமாக இருந்தது. அவனை மாற்ற வேண்டும், பேரை மாத்திரம் அல்ல, ஆளை மாற்ற வேண்டும்
இஸ்ரவேலாக்க வேண்டும், அதன் மூலமாக இயேசு வர வேண்டும். பெரிய திட்டத்தை கர்த்தர் மனதிலே வைத்துக்கொண்டு அவனோடு போராடினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் தேவனோடு போராடி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களை விட்டுவிட்டு அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, காருண்யம் இவைகளை சார்ந்து நீங்கள் வருவீர்களானால் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களை வந்து எட்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேலை பற்றி ஒரு சில கருத்துக்களை ஆரம்பத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கு ஆரம்பத்தில் அருமையானவர்களே ஒரு சோதனை ஏற்பட்டது. 430 வருடம் அடிமையிலாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. தேவனே அதை சொன்னார். ஆகவே அவர்கள் அடிமையிலாக இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யாத்ராமம் 1:11, அதன்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் எனும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். எகிப்தியர் இஸ்ரவேலரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் சங்கலுமாய் வேலை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இஸ்ரவேலுடைய நிலைமை, ஆரம்ப நிலைமை மோசமாக இருக்கிறது. பாருங்கள், கொடுமையாய் அவர்களை வேலை வாங்கினார்கள். என்னத்துக்கு உயிரோடு இருக்கவும் செத்து போவோம்னு சொல்லி யோசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. ஆனால் அருமையானவர்களே, ஒரே நாளிலே தேவன் இஸ்ரவேலருக்கு இந்த பொருளாதார திருப்பத்தை உண்டாக்கி காண்பித்தார். நாம் இன்றைக்கு இஸ்ரவேலராக இருக்கிறோம். சிலர் வந்து பொருளாதாரத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். பண விஷயத்திலே திண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். வேதத்தை கவனியுங்கள், நம்புங்கள். தேவன் நீங்கள் நினைக்கிறதுக்கும் அருமையானவர்களே மிக 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 பெரியவராயிருக்கிறார். ஆகவே உங்களுடைய எல்லா பண பிரச்சனை இருந்தும் ஒரே நாளிலே தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார், ஆக்க முடியும், அவரால் முடியும். நம்புங்கள். அருமையானவர்களே, வேதம் ஒரு நம்பிக்கையின் புஸ்தகம். எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு நம்பிக்கையின் புஸ்தகம். என்ன எழுதியிருக்கிறதோ அதை நீங்கள் நம்புவீர்களானால், என்ன எழுதியிருக்கிறதோ அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். சில அடிப்படையான அறிவு நமக்கு வேண்டி இருக்கிறது. ஆகவே இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரே நாளிலே, ஒரு நாள் ராத்திரியிலே எகிப்து தேசத்தில் இருக்கிற எகிப்தின் தலைச்சன்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலருடைய தலைச்சன்கள் அவர்கள் மறிக்கவில்லை, உயிரோடு இருந்தார்கள். ஆகவே இதுவரைக்கும் பல வாதைகளை தேவன் அனுப்பினார். பார்வோன் மாறவில்லை, எகிப்தியர் மாறவில்லை. ஆனால் இது கடைசி வாதை. இதிலே பார்வோன் மாறிவிட்டான், எகிப்தியரும் மாறிவிட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
ஆகவே ஒரே நாளிலே இதுவரையும் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினவர்கள் இன்றைக்கு அவர்களை துரத்த ஆரம்பிக்கிறார்கள், வெளியே துரத்த ஆரம்பித்தார்கள். ஆகவே அடுத்த நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவர் பிரயாணம் போகிறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் எல்லாரும் அருமையானவர்களே மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகுந்த ஆரவாரத்தோடு அவர்கள் ஏற்றிருந்து புறப்பட்டு சென்றார்கள். புறப்பட்டு செல்லும் பொழுது தேவன் இவ்விதமாய் அவரை பார்த்து சொல்லுகிறார். யாத்திராகமும் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமும் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலாளிடத்திலும் வெள்ளியுடைமையிலையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல்லு என்று தேவன் மோசேயினிடத்திலே சொன்னதை பார்க்கிறோம். அருமையானவரே, இன்னைக்கு இந்த பொருளை பற்றி ஒரு பெரிய ஒரு தர்க்கமே கிறிஸ்தவ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பணமோ உன்னை கொண்டு போடும் என்று இன்றைக்கு எத்தனையோ பிரசங்கமார், அதிகபட்சமான பிரசங்கமார் இப்படித்தான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் போல தான் இருக்காங்க. நீங்கள் உலகத்தை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கடன், வட்டி, திருப்பி கொடுக்க முடியாமல் மக்கள் இன்னைக்கு தவிக்கிறார்கள். அநேகர் மாண்டு போனார்கள் தற்கொலை செய்து. ஆனால் தேவனே அருமையானவர்களே மோசையை கூப்பிட்டு இதை சொல்லுகிறார். இதை வாத்து முடிகிறேன். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு பொன்னுடைமையில கேளு, வெள்ளிவிடமையில கேளு. ஒவ்வொருத்தையும் பக்கத்து வீட்டுக்காரிட்டு இருந்து பொன்னுடைமையில கேளு, வெள்ளிவிடமையில கேளு. அருமையான பொன்னை குறித்து அவர்கள் கனவு கூட காண முடியாது. பாருங்க, வருஷங்கள் 430 கடந்து போயிட்டது. முற்பாட்டின் அடிமை, பூட்டி அடிமை, பாட்டி அடிமை, அம்மா அடிமை, இவன் ஒரு அடிமை. இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் ஏதோ சில்லறை காசு தொட்டு பார்ப்பது கூட பெரிய காரியம் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவள் கனவு காணாத காரியம் இங்கே நடக்க ஆரம்பித்தது. இதற்கு காரணம் தேவன் என்று வேதத்திலிருந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள் அறிவார்களானால் இந்த பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவ சமுதாயம் இவ்வளவு தரித்திரமாக இருக்காது. பாவம், கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். ஏனென்றால் அறிவில்லை, யாரை குறித்த அறிவில்லை, தேவனை குறித்த அறிவில்லை. உலக பிரகாரமாக எல்லாம் இருக்கு, ஆனால் தேவனை குறித்து சற்றேனும் அறிவில்லை. அப்படியால் முதல் இங்கே முதல் சொல்லக்கூடாது, இதுக்கு முன்னால் ஆபிரகாம் காலத்திலே இப்படி பட பரிமாற்றங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இங்கே எகிப்து தேச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தார். காரணம் அது பெயர்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கணும். கஷ்டம்னு வரும்போது கஷ்டத்தையே நினச்சிட்டு கூடாது. அருமையானவர்களே, கஷ்டத்தை போக்குகிற ஆண்டவர், நஷ்டத்தை நீக்குகிற ஆண்டவர், கடன் தொல்லிருந்து நம்மை விடுதலையாக்குகிற ஆண்டவர், எல்லா வட்டி பிரச்சனையிலிருந்து நம்ம தூக்கி எடுக்கிற கர்த்தர். இங்கே மோசே ஜெபிக்கிற ஆண்டவரே வாங்க வந்து ஏதாவது சில்லறை வாங்கி தாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கல.
அவராகவே வந்து சொல்லுகிறார், எகிப்தியனுங்க நல்ல பணக்காரனுங்க, நிறைய பொண்ணு வெள்ளி வச்சிருக்கான், கேட்கும்போது பெருசாக கேளு, பெரிய ஆபரணங்களை கேளு, ஆடைகளை கேளு, அவளை உன் பிள்ளைகளுக்கு உடுத்தி இவ்விதமாக எகிப்தியரை கொள்ளையிடுங்கள் என்று தேவன் கட்டளையிட்டார். ஆகவே இஸ்ரவேல் என்று பெயருடைய லாபத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். முதலாவது அவர்களுக்கு கிடைத்த லாபம் பண விஷயம். இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனன் ஒருவனும் இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, அரை வயிற்று கஞ்சி, குறை வயிற்று கஞ்சி இப்படி சாப்பிட்டு கொண்டு கொடுமையான வேலைகளை செய்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேலர் ஒரு நாள் ராத்திரியிலே 30 லட்சம் ஜனங்கள் எல்லாரும் பலசாலிகளாக மாறிவிட்டார்கள். எல்லாருடைய பலவீனமும் மாறிவிட்டது. எத்தனை பெரிய ஆச்சரியம்! தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே உங்களுடைய பலவீனங்களையும் அவர் மாற்றி போட இந்த கால வேளையிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று இந்த வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நான் முழு சொல்லுகிறேன். அருமையானவர்களை கவனிங்க. ஆகவே இஸ்ரவேலர் அந்த பொன்னோடு வெள்ளியோடு அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் 430 வருஷம் கொடுமையான பிடியிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார்கள், ரசிக்கப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள். எல்லாரும் பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ஒரு நாள் அடிமைத்தனத்தில் இருக்க போகிறதில்லை. இனி ஒரு நாள் எகிப்தியருக்கு கீழே மிதிப்பட போகிறதில்லை. நாங்கள் சுயாதீனர். எங்கள் தேவன் அவருடைய பெயர் இஸ்ரவேல். அந்த பெயரை எங்களுக்கு சூட்டி இருக்கிறார். நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் தங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். நீங்களும் விதமாக தீர்மானம் பண்ணலாம். தேவன் இஸ்ரவேல் என்ற பெயரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இஸ்ரவேலை போல அருமையான அடிமைத்தனங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு, தேவன் என்னோட இருக்கிறார், என்னால் முடியாது, அவரால் முடியும், ஆகவே இதெல்லாவற்றையும் தூக்கி எறிந்து காலுக்குள்ளே வைக்க போகிறேன் என்று சொல்லி அருமையானவர்களே தைரியம் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர் பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். பிரயாணத்தின் ஆரம்பத்தில் அருமையானவர்களே கர்த்தர் அவரிடத்தில் எப்படி பேசினார்? தேவனை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் தேவனை குறித்து கற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறீர்கள். ஆகவே கவனியுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இது கதை இல்லை, மதம் அல்ல, புராணம் இல்லை, ஏதோ அருமையானவர்களே மனிதனுக்கு சொன்ன ஒளிந்து போகிற கதை அல்ல. என்றைக்கும் மாறாத சத்திய வேதம். அன்றைக்கு அவளுக்கு எதை செய்ததோ இன்றைக்கு உங்களுக்கு அதையே செய்யும் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையானவர்களே நடந்த இன்னொரு அற்புதத்தை வேதத்திலே நான் வாசிக்கிறோம். யாத்திராம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் அவரிடத்தில் பேசுகிறார். எல்லாமே தேவன் மனமோந்து இறங்கி அவர்களோடு
பேசின காரியங்கள் தான் நான் உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன். எல்லாமே அவருடைய மன உருக்கம், இரக்கம். அருமையானவர்களே, இவளாலே வந்த விளைவுகள் என்பதை நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். யாத்ராம் 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. மறுபடியும் அதை வாசிக்கிறேன். அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஓரத்தில் எங்கேயாவது மூலையில் எனக்கு கோயிலை கட்ட சொல்லுன்னு கடவுள் சொல்லலை. அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். பாருங்கள், நாம் கூடி வந்திருக்கிறோம், இஸ்ரவேலராக கூடி வந்திருக்கிறோம். நமது நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ மூலையில் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் மூலையில் கர்த்தருக்கு இடம் கொடுக்கறது இல்லை, நடுவில் மத்தியில் முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே தேவனே சொல்லுகிறார், நான் அவர் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. தேவன் சொன்னபடி வனாந்தரத்திலே மோசே ஒரு கூடாரத்தை கட்டினான். அந்த கூடாரம் சின்ன கூடாரம்தான், ஆனால் முழுவதும் பொன், வெள்ளி, ரத்தின கற்கள் இவளாலே அருமையானவர்களே அது கட்டப்பட்டிருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது அவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுதெல்லாம் மத்தியிலே அந்த பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். எங்கெங்கே சென்றார்களோ எல்லா பக்கம் அவர்களுக்கு வெற்றி. ஒரு முறை கூட அவர்கள் தோற்று போகவில்லை. எல்லா இடங்களிலும் அவர்கள் வெற்றி பெற்று தேவன் சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். உங்களுக்கும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? வாழ்க்கையிலே சில புயல்கள் வரலாம், சில அலைகள் வரலாம், சில காற்றுகள் வரலாம். ஆனால் அருமையான தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது நிச்சயமாகவே நிறைவேறும். தேவன் சொல்லியிருக்கிற இடத்திற்கு நீங்கள் போய் சேருவீர்கள் என்பது நிச்சயம். காரணம், அவர் இஸ்ரவேலில் தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அருமையானவர்களே, பாருங்க, அந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த வேலைக்காரங்களை மோசேட்டை இப்படி சொன்னாங்க. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைக்காரர்கள் விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். வேண்டியதற்கு அதிகமான என்னது? பொன்னு, வெள்ளி, ரத்னம், அருமையான விலையிலே பெற்ற கற்கள். இதுதான் எழுப்பிருந்தவங்க எடுத்துகிட்டு வந்திருக்குதாங்க. ஆகவே இதை தேவைக்கு அதிகமாக மக்கள் கொண்டு வருகிறார்கள்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அங்கே வருகிறது. அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கன்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். பாருங்க, தண்டோராக்காரங்க போகிறாங்க,
பாஸ்டர் மோசஸ் அறிவிக்கிறதாவது செய்ய வேண்டிய பொருட்கள் எல்லாவற்றிற்கும் தேவையான பொருட்களை மக்கள் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் குவித்து விட்டார்கள். வேண்டிய பொருட்கள் இருக்கிறது, இன்னும் எஞ்சி கிடக்கிறது என்று சொல்லி தண்டோரா போட்டாங்க. தண்டோரா உங்களுக்கு தெரியும், கொட்டு பாருங்க, அந்த நாட்கள் அதுதான் இருந்துச்சு. தண்டோரா போட்டாங்க. யாரும் கோயில் கட்டுறதுக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டாம். இப்படி ஒரு கோயிலை நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? எல்லாரும் இல்லை 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 இல்லைன்ட்டு கிடக்கும்போது பாஸ்டர்மார், இங்கே ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் போதகன், முதல் போதகன், அவருடைய விசேஷம் மோசையில் இல்லை, அவருடைய விசேஷம் இஸ்ரேல் மோசஸ். பாருங்கள், அவர் கொடுத்த அந்த எல்லா புகழுக்கும் பேருக்கும் பணத்துக்கும் நாமம் காரணமாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே நாமத்தை மாறாதபடி கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், நம்புங்கள். கோயிலுக்கு வந்து பிரசங்கம் கேட்குற ஆட்களாயிராதீங்க. வாழ்க்கையில நம்பி அருமையானவர்களே, காலை தூக்கி வையுங்கள், காலை எடுத்து வையுங்கள், முன்னேறுங்கள். முன்னே செல்வோம், முன்னே செல்வோம் என்று ஒரு பாட்டு இருக்கிறது. அவ்விதமாக முன்னேறுங்கள். வாழ்க்கையிலே குடும்பம் முன்னேறட்டும், தொழில் முன்னேறட்டும், சந்ததி முன்னேறட்டும். முன்னேற்றமான ஒரு பாதைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய பேரு இஸ்ரவேல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே முதல் கோவில் கட்டினங்க, ஏராளமான பொருட்கள் மிஞ்சி கிடக்கிறது, கட்டி முடித்து விட்டார்கள். இப்படித்தான் இருக்கணும் அருமையானவர்களே. கையை இன்றைக்கு போதன்மாறு இப்படி நீட்டக்கூடாது. தேவனுக்கு நேராக ஆபிரகாமை போல இப்படி உயர்த்தி காண்பிக்க வேண்டும். அவ்விதமாய் செய்வோமானால் உயரத்தில் இருக்கிற தேவன் நம்மை உயரத்துக்கு நேராக தூக்குவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தற்காலிகமாக கஷ்டப்பட்டாலும் அவர்கள் நிரந்தரமாய் நீடூழியாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 8:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். கிறிஸ்தவ ஜீவியத்தை புதிய ஏற்பாட்டிலே குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ ஜீவமே அது இடுக்கம்தான், நெருக்கம்தான், அது கண்ணீர் தான், உபவாசம்தான், அது சரீர ஒடுக்கம்தான், பாடுகள் தான் என்று ஆயிரம் கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அவர் நம்புகிறபடியே நடக்கிறது. ஆனால் தேவாதி தேவன் நம்முடைய கிறிஸ்தவ பிரயாணத்தை ஆரம்பித்தவர். அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், என் தேவனாகிய கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், என் தேவனாகிய கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அநேகத்தில் கேட்காங்க, கிறிஸ்தவ ஜீவிதத்திலே எப்படி வளமாய் வாழ்வது? அருமையான உள்ளம், மனது, வாய் இவையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பொழுது, வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பொழுது
வாழ்க்கை வளமாயிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சியில்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு கூடாதுமான தேசம். மறுபடியும் வாசிக்கிறேன், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாக இருக்கிற தேசம், செம்பு வெட்டி எடுக்கிற தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்தரிக்க கடவாய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த கிறிஸ்தவ ஜீவமாகிய நல்ல தேசத்திற்காக கர்த்தரை சோத்தரிப்போம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், ஒன்று உனக்கு குறைபடாத தேசம். தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், எவனும் திருப்ப முடியாது. இது என்னுடைய நம்பிக்கை. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், யாரும் திருப்ப முடியாது. அருமையானவர்களே, எப்படி ஆசீர்வதித்தார்? ஏதோ எங்களுடைய நற்கிரியினாலே அல்ல, இஸ்ரவேலின் நாமத்தை கனம் பண்ணும்படி தேவாதி தேவன் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை அருமையானவர்களே அருளி செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் வாசிக்கிறேன், உபாகமும் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்பு உள்ளே, ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்திருக்கிறது. நீ போகும்போது அது உன் பின்னால் ஓடி உன் தலை மேலே ஏறி உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும்னு போட்டிருக்கு. அருமையானவர்களே, நம்மை முந்துகிற ஆசீர்வாதம், பிந்துகிற ஆசீர்வாதம் அல்ல, முந்துகிற ஆசீர்வாதம். நாம் அதோடு சேர்ந்து போட்டி போட முடியாது. காரணம், அவர் தேவன். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அருமையானவர்களே, அவர் நம்மோடு போட்டி போட்டு தலைமையில் ஏறி நம் முந்தி கொண்டு போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகள் ஆகிய மிருக ஜீவன்களுடைய பெருக்கமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கூட தொட்டின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி மாடர்ன் லாங்குவேஜில் எல்லாம் கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, இப்படி பல பொருட்கள் இருக்கிறது. எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்தானுடைய ஃப்ரிட்ஜு வேறு, எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு வேறு. காரணம், இது இஸ்ரவேலினுடைய ஃப்ரிட்ஜு. ஆகவே நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகள் மந்தையும் உன் மிருக ஜீவன்களின் பெருக்கமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியெடுக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். திருப்பி வாசிக்கிறேன். உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் வேரில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அன்றைக்கு அவர்கள் அனுபவித்தார்கள். ஏராளம் மிச்சம் கிடந்தது, போதுமானவருக்கு அதிகமானது இருந்தது. போகையிலும் ஆசிரியக்கப்பட்டார்கள், வருகையிலும் ஆசிரியக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் மரித்து போனார்கள். அந்த தேவன் ஜீவிக்கிறார், அந்த நாமம் ஜீவிக்கிறது. அந்த நாமத்துக்குள்ளே அன்றைக்கு என்ன வல்லமை இருந்ததோ அதே நாமம், அதே வல்லமை அந்த நாமத்திற்குள்ளே இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே நம்புவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இலவசமாய் பலிக்கும். இதெல்லாம் நம்பிக்கை விசுவாசத்தில் தான் இருக்குது. இது என்னமோ ஏதோ இது கோயிலுக்கு வந்தோம் பிரசங்கம் கேட்டோம் இல்லை. அருமையான கோயிலுக்கு வந்தோம், தேவன் பேசினார், தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். தேவன் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார். ஆகவே அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறது, நம்புறது, அதுதான் நம்பிக்கை. கோயிலுக்கு வர நோக்கம் பாருங்க. இன்னும் வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்களும் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். என்ன ஆசீர்வாதம்! ஆச்சரியம்! யோசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வருஷத்தில் இருக்கிற எல்லா நாட்களும் 300க்கும் அதிகமான நாட்கள் உங்களுடைய ஜீவியத்தை விசாரிக்கிற கர்த்தர் என்று இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை விசாரிக்கிற தேசம், நம்முடைய பிரச்சனையை விசாரிக்கிற தேசம், நம்முடைய இல்லாமையை விசாரிக்கிற தேசம், இல்லைன்னா கொடுக்கிற தேசம். ஆகவே அன்று அவர்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் அதே விதமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன் மாரியையும் பின் மாரியையும் பெய்ய பண்ணுவேன். உன் மிருக ஜீவன்களுக்காக புல்வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். நம்ம மிருக ஜீவனை பற்றி கூட கர்த்தருக்கு கவலை இருக்கான். நம்முடைய மிருக ஜீவன் புல் விளையிற அந்த பூமியில் அருமையானே புல் நல்லா விளையுன்னு போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. அவ்விதமாக நம்புங்கள். உலகத்தில் இதெல்லாம் நடக்கிறது தானே. ஊருக்கெல்லாம் நடக்கிறது நமக்கு சேர்த்து நடக்கும்.
நீ நீ ஊரான் கிடையாது, நீ இஸ்ரவேலன். ஞானமற்ற பேச்சு விரும்பத்தகாத வாழ்க்கையை கொண்டு வந்து விடும். நீ ஊரான் கிடையாது, நீ இஸ்ரவேலன். எப்போதும் முடியாட்டாலும் நான் இஸ்ரவேலன், நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான் சொல்லிக்கொண்டே போகணும். அவனை போகும்போது உங்களோட வாய் இதில் பிஸியாக இருக்கணும். பாருங்கள், வாய் நிறைய பேசணும், ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். ஊர்க்கதையை பேசக்கூடாது. அருமையானவர்களே, ஆகவே நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான் என்ற அந்த அறிக்கை மாத்திரம் எப்போது உங்கள் வாயில் இருக்க வேண்டும். கடைசியாக இதை வாசித்துறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 7:12. நீங்கள் இந்த நியாயங்களை கேட்டு கை கொண்டு இவையின்படி செய்வீர்களானால், அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருகு பண்ணி உன் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி செல்வோம். சகல ஜனத்தை பார்க்கிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். மறுபடியும் சொல்லுவோம், நான் சகல ஜனத்தை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாம் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எழுத்தின்படியே இந்த இஸ்ரவேல் மக்கள் மேலே பலிப்பதாக. நாங்கள் இஸ்ரவேலர் ஆண்டவர், நீர் மாறாதவர். அன்று அவர்களுக்கு எதை செய்தீரோ அதை இன்று எங்களுக்கு செய்ய வல்லவர் என்று அறிக்கையிடுகிறோம். அதை உறுதிப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.